அப்ப அவங்க ஒரு ஆசாரியை வைத்து திறந்து கொள் அப்படின்னா, ஒரு காற்றாக இருந்து ஆல்ரெடி அங்க அந்த வேலையை பார்த்தவன் தான் இதை திறக்க முடியும். அப்ப அவன் என்ன பண்றான்னா, என்ன அடிப்படையில உனக்கு திறக்கிறதுக்கோ, உனக்கு அந்த ஆசாரி வேலையை உன் வீட்டுக்கு ஜன்னலோ கதவுக்கோ ஒன்று ஆசாரிகிட்ட கொடுக்குறல்ல, அந்த மாதிரி அவன் காற்று என்ன அடிப்படையில வர்றான்னா, அன்பு, ஆசை, காதல், பாசம், நீ பல நாள் தியானத்தை தேடுறங்கிறதுக்காக அவன் வரமாட்டான். நீ இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படணுமா, நீ பெரிய நன்மை செய்ய தான் வந்திருக்கிறியா, இல்ல இந்த தியானத்துக்குள்ளேருந்து என்ன மாதிரி செய்ய போறியா, இல்ல முப்பிறப்புல உனக்குள்ள உன் குரு பரம்பரையிலேருந்து எந்த பரம்பரையிலேருந்து இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீ இப்ப யாரிடம் இருக்கிற அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சுட்டு தான் அவன் உனக்குள்ள வேலை செய்யவே வர்றான். இந்த சூட்சும வாசிகள் பல இடங்கள்ல உட்கார்ந்து வேலை செஞ்ச இடம். அவங்க எப்படி ஒரு ஞானியை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சிற்பியாக ஒரு ஆசாரியாக தான் தன்னை சொல்லிக்கிறாங்க. அப்ப பல இடங்கள்ல உட்கார்ந்து அவங்க சூட்சமங்கள்ல ஒரு பணி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பணி செஞ்ச இடத்தை தான் இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், அடுத்தடுத்த அலைவரிசையில வந்தவங்க கோவிலா கட்டி வச்சிட்டோம். காலம் என்ன பண்ணுன்னா உன்னை அழுக விட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசாரி காலத்தை கடந்தவன்னா, என்ன சொல்றாரு, காலத்தை கடந்தவனா, அதனால இந்த இடத்தை இந்த நரம்பை எப்படி நான் உருவாக்கணும், எப்படி செயல்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஒரு வேலைகளை செய்யறாங்க. அப்ப அதுக்கு தான் பிரத்யேகமாக சில இடங்களை குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சரியான கால நேரங்கள் சரியான நபர்கள்ட்ட நீங்க இருக்க பட்சத்துல அது இயல்பாக ஒருத்தர் உள்ள அந்த பணிகளை செய்வாங்க அப்படிங்கிறத நீங்க அவசியமா அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க மெனக்கட வேண்டியதில்லை.